வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பானெக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். நான் வந்து ப்ளவுஸோட ஆம்ஹோல் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஹைட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ கழுத்துடைய அகலம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கழுத்துடைய அகலம் வந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சாதாரணமாக உங்களுக்கு தச்சு காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து கழுத்துடைய இறக்கம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து தையலுக்கு விட்ட அளவு 2.5 இன்ச், ஒரிஜினல் அளவு 2.25 இன்ச்சு, தைச்சதுக்கப்புறம் 2.25 வந்துடும். இப்போ கழுத்துடைய இறக்கம் வந்து ஒரு 6.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இது வந்து சும்மா சாம்பிளுக்கு தான் நான் தைச்சு காட்டுறேன், அதனால் ஒரு 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2.5 இன்ச் அளவுக்கு முதல்ல ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வந்து கழுத்துடைய அகலம் வந்து கீழே வந்து, அதாவது அதோட இறக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் கம்மியாக எடுத்துக்கலாம். ஒரு 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து 2.5 இன்ச் இருக்குது, கீழே வந்து 2.25 இன்ச் இருக்குது. இப்போ அந்த 2.25 இன்ச்லேருந்து அப்படியே கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கழுத்துக்கு வந்து நம்ம நேர் பீஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரண்ட்டும் பேக் ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ முதல்ல நம்ம அந்த ஸ்ட்ரைட் பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. அதனால் அதெல்லாம் முதல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு மிதி அளவுக்கு அப்படியே மடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ராட்ஜ் தெரியாமல் இருக்க ஒரு ஓரத்தை மடித்து தைச்சுக்கிறோம். அது வந்து ஒரு மிதி அளவுக்கு நல்லா மடித்து தைச்சுக்கோங்க. அப்போ தான் பிசுறு வந்து வெளியே தெரியாது ஹெம்மிங் பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் மடித்து நல்லாவே தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பேக் பீஸில் பின்னாடி வந்து நமக்கு முதுகுக்கு வந்து மடித்து தைக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு 2 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பீஸ் வச்சு அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நான் வந்து நான் தையலுக்கு விட்ட அளவு நான் மடித்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பீஸும் நான் ஜாயின் பண்ணி தான் நான் காட்ட போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டு வந்து தைக்கும்போது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனில் நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க, அப்புறம் பட்டன் பட்டி வச்சுக்கோங்க, பட்டியும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்ல இருந்து தான் நம்ம தைச்சிட்டு வர்றோம். இப்போ வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சின்னதாக முதல்ல மடிச்சுக்கிறோம். அந்த ஸ்ட்ரைட் பீஸை வந்து சின்னதாக மடிச்சுக்கிறோம், அந்த பிசுறு வந்து தெரியாமல் இருக்க. அதே மாதிரி அந்த பெண்டு ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் தானே வரும். அந்த பெண்டில் வந்து சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க அதோட பெண்டில் மட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையில்லை ஃப்ளீட்ஸ், அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வைக்கும்போது உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் வைக்கிறோம், அதனால் அந்த பெண்டு வர இடத்துல ஃப்ளீட்ஸ் வைக்கணும். இப்போ வந்து இந்த கார்னர் வந்த உடனேயே கரெக்டாக நம்ம அந்த ஸ்ட்ரைட் பீஸை வந்து அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜ் வந்து அப்படியே பா மாதிரி வர்ற மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது வர்ற வரைக்கும் எவ்வளோ கிளாத் வருதோ அந்த கிளாத் வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ அதோட கார்னரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், கீழே வந்து கரெக்டாக வரும். அந்த பா திரும்புது பாருங்கள், கார்னர் அந்த எட்ஜ், அதாவது நமக்கு ஸ்ட்ரைட் பீஸோட எட்ஜில் வந்து ஸ்ட்ரைட்டாக வருது பாருங்கள். அதே நேரத்தில் நம்ம பா வந்து திரும்புகிற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே மாதிரி தான் அப்படியே தைச்சிட்டு வாங்க. திரும்ப இந்த கார்னர்லையுமே இந்த கார்னர் வரும்போதும் அதே மாதிரி தான். அந்த ஸ்ட்ரைட் பீஸ் வந்து நம்ம அப்படி லைட்டாக திருப்பினோம்னா திரும்பாது. அப்போ வந்து அழகாக அந்த பா மாதிரி திரும்பணும்னா அந்த கீழே வந்து கரெக்டாக அந்த வரணும் பாருங்க. நான் எப்படி வைக்கிறோன்னா நீங்கள் அதே மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வந்து பா ஸ்கொயர் வர்ற மாதிரி எவ்வளோ தூரம் அந்த கிளாத்தை இழுத்தா வருதோ அந்த அளவுக்கு மேலே வந்து தைக்கிற இடத்துல நல்லா
அந்த அதாவது கரெக்டாக ட்ரையாங்கிள் மாதிரி வரும் உங்களுக்கு. மேலே வந்து எக்ஸ்ட்ரா வரும், இந்த சைடில் வந்து அப்படியே கிராஸாக வரும். ஒரு முக்கோணம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைட் பீஸை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த கார்னரில் நல்லா கொஞ்சமாக ரஃப் அடிச்சுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கார்னர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வரும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி நான் தைக்கிறேனோ அதே மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக வரும். அதே மாதிரி அந்த ரவுண்டு முடியும் போதும் அந்த ரவுண்டு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு 3 ஃப்ளிட்ஸ் வைங்க போதுமானது. 3 ஃப்ளிட்ஸ் மட்டும் அந்த பெண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி இந்த பீஸை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது சின்னதாக மடிச்சு விட்டு அப்படியே தைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ராய்ட்ஸ் வந்து அந்த பீஸில் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம். அந்த ரவுண்டுக்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு பெண்டு இருக்கும். அது வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. 2 சைடுமே சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கார்னர் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. தையலில் கட் பண்ணக்கூடாது. தையலை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம தைச்ச அந்த ஸ்ட்ரைட் பீஸ் மேலே வந்து நம்ம படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறோம். இப்போ படிமான தையல் போடும்போது நம்ம அட்டாச் பண்ண பீஸ் மேலே தான் போடணும். நம்மளுடைய பாடி பார்ட்டில் போடக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா நகத்தில் கீறி விட்டுக்கோங்க. இந்த கார்னர் வரும்போது உங்களுக்கு நம்ம அந்த முக்கோணம் விட்டோம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக அதே மாதிரி வர மாதிரி நல்லா சரி பண்ணி விட்டுக்கோங்க. அங்கே பீஸ் வந்து இந்த படிமான தையல் போடும்போது பீஸ் அந்த சைடு போகக்கூடாது. நல்லா படிஞ்சு விட்டுட்டு அதுக்கு மேலே படிமான தையல் போடுங்க. அப்போ தான் அந்த கார்னர் திருப்பும்போது வெளியில் வந்து நம்ம தைச்ச பீஸ் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு அந்த பீஸ் கொஞ்சம் கூட இந்த பக்கத்து போயிடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா விரலில் டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கீழே பாருங்கள். இப்போ நான் அதை தைச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பீஸ் வந்து ப்ளவுஸ் பீஸில் அட்டாச் பண்ணதை காட்டுறேன். அது வந்து க்ரீன் கலர் உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸில் நான் தைச்சி காட்டுறேன். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் எப்போ வந்து நமக்கு அந்த கழுத்து பீஸ் வைக்கணும்னு. இப்போ நம்ம வச்சிட்டோம். இப்போ நீங்கள் மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக திரும்பிடும். பாருங்க, ரொம்ப நீட்டாக திரும்பிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பீஸோடைய கார்னரில் நம்ம அப்படியே ஹிம்மிங் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பானைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை தைச்சிட்டேன். நான் ப்ளவுஸ் பீஸில் எப்படி தைச்சேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம பட்டன் பட்டி எதுவுமே வைக்கல. இப்போ நான் இந்த ப்ளவுஸ் தான் நான் தைச்சிருந்தேன். பட்டன் பட்டி தைச்சிருக்கோம், கீழே வந்து பட்டி தைச்சிட்டோம். டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கழுத்து பீஸ் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.